நான் விசில் சின்னதுக்கு தான் போட்டேன். ஆனால் வந்து எனக்கு விஜய் பிடிக்காது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போட்டேன். 40 பேர் இறந்ததுக்குமே அவர் வந்து எதுவுமே பண்ணலையே, அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா தானே போனாரு. 4 மாசம் கழிச்சு அப்புறமா 1 மாசம் கழிச்சு இரங்கல் தெரிவிக்கிறதுல இதுல எல்லாம் என்ன ஒரு நியாயம் இருக்கு? எந்த பொருளுமே சாப்பிட்ற பொருள், டிஃபன் பொருள் கூட எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கு. இந்த விஜய் வந்தாவது முன்னேறும் நாடு அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசம் போட்டிருக்கோம். திமுகவே பரம்பரையா இருக்காங்க. இப்போ வந்து ஒரு மாற்றம் இருக்கணும்கோசம் விஜய் சார் கொடுக்குறோம். டிகே வந்து ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. திமுக 0% வாய்ப்பு. அந்த தீ சக்திகளை ஓய்க்க வேண்டும். ஆக்சுவலா நான் விஜய் ஃபேன் வந்து, அதனால எனக்கு விஜய் பிடிக்கன்றதுக்காகவே நான் டிவிக்கு தான் ஓட் போட்டேன். அந்த எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் விசில் சின்னதுக்கு தான் போட்டேன். ஆனால் வந்து எனக்கு விஜய் பிடிக்காது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போட்டேன். என் பசங்களாம் அதான் சொல்லிச்சுங்க விஜய்க்கு போடுன்ட்டு. போட்டுட்டேன். பிடிக்காதுன்னா எதனால விஜய்? எனக்கு வந்து தலை தான் பிடிக்கும், அஜித் தான் பிடிக்கும். நடிகர்ல ஆமா, அஜித் தான் எனக்கு பிடிக்கும். ஆமா, எங்க வீட்டுல வந்து 3 பேர் 3 ஃபேன். என் தங்கச்சி வந்து விஜய் ரசிகை, நான் வந்து அஜித் ரசிகை. எங்க வீட்டுல ஒரு இது அதனால வந்து சரி இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றம் வேணும், அவங்களே வராங்க, கொஞ்சம் மாற்றம் தான் நல்லா இருக்குமேனு எல்லாம் எதிர்பார்க்கறதால சரி போட்டு பார்ப்போம். அதான் அவ வேற ஒன்றும் எது சொல்ற மாதிரி இல்லை எனக்கு. மாற்றம் வேணும்ன்றது. ஆமா, மாற்றம். ஆமா, விஜய் எப்படி வின் பண்ணா நல்லா பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கா? அவரு பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா வந்து சுத்திக்கிறவங்க எப்படின்னு தெரியலல்ல. எப்படியோ எல்லாருமே எந்த அரசியல்ல வந்தாலுமே அவங்கள சுத்தி நடக்கிறது அவருக்கு தெரிஞ்சாதான் கரெக்டா நடக்கும். தெரியலன்னா அது ஒன்றும் பண்ண போறது கிடையாது. இப்போ அவர் வராருன்னா வரட்டும், அவருக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு அவரே பார்க்கட்டும். எல்லா இடத்துக்கும் அவரே போக முடியாது, வர முடியாது. அது ஒரு விஷயம் யாருன்னா சொன்னாதான் உண்டு. வேண்டாம், இவங்க வர வேண்டாம், இவங்களுக்கு பதில் இவங்க வந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி யாருக்கு? எனக்கு இந்த வாட்டி கட்சியில் இருக்கிறவங்க பசங்களே வந்து நிறைய விசில் சின்னதுக்கு தான் போட்டிருக்காங்க. நானே நிறைய பேரை கேட்டிருக்கேன். அதாவது கட்சியில் இருக்கிறவங்களே அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் இதில் இருந்தாலும் என் பசங்க இதில் தான் இருக்காங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது இன்னும் ஒன்றும் யாருக்கும் இது சொல்கிற மாதிரி இல்லை. பசங்க இப்போ வந்து எல்லாம் படிக்கிற பசங்களாம் ஆயிடுச்சுங்க. அதுங்களுக்கும் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, யார் வந்தால் எப்படி இருக்கும்னு தெரியும்ல. அதனால் விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க இவங்க வரதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியலப்பா. அப்ப எலெக்ஷன் வந்தது இல்லைங்களா, யாருக்கு ஓட்டு போட்டீங்க? டிஎம்கேக்கு தான் நான் போட்டேன். டிஎம்கே தான். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா டிஎம்கே தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. ஆமா. எதனால டிஎம்கே வின் பண்ணணும்? ஏன்னா அவங்க நம்ம எவ்வளவு வேணாலும் குறை சொல்லலாம், இந்த பாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து நிறையவே அவங்க கொண்டு வந்திருக்காங்க திட்டங்கள்லாம். நம்ம என்ன குறை சொன்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இது கிடைக்கலனாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லாவே செயல்பட்டிருக்காங்க. எவ்வளவோ குறை சொல்லலாம், ஆனா நம்ம இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா, விஜய் நின்று இருக்காரு, அவரோட வருகை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஓட்டை பிரிக்கிறதுக்காகவும் ஒரு சும்மா ஒரு ஸ்டண்ட் காட்டவும் தான் அவர் வந்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் எதுனாலும் இறங்கி வந்து பேசணும். சும்மா மேடையில நின்று பேசுறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. நீங்க இறங்கி மக்களுக்காக எதுவும் இறங்கி நின்று பேசணும். அந்த மாதிரி அவர் இறங்கி பேசி நான் பார்த்தது கிடையாது. ஆமா, சினிமாவும் அரசியலும் ஒன்னாகாது. சினிமா மாதிரியே டயலாக் பேசினா எனக்கு அது ஒரு சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. ஜஸ்ட் ஸ்டண்ட் தான் காட்டுறாரு. ஒரு ஆக்டரை நம்பி எப்படி மக்கள் வந்து இவ்வளோ இதுவா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா மாற்றம் வேணும்னு சொல்றாங்களே. மாற்றம், அதான் என்ன மாற்றம்னு சொல்லுங்க. சும்மா மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொன்னா மட்டும் பத்தாதுல்ல. இப்ப அவரை நம்பி அவர் கீழே இருக்க அவ்வளோ கேண்டிடேட்ஸ் யாரு எப்படின்னு தெரியாது. அதை நம்பி நீங்க எப்படி ஓட்டு போடுவீங்க? என்ன செஞ்சிருக்காரு இதுக்கு முன்னாடி, அதை சொல்லுங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸா ஹெல்ப் பண்ணாருங்களேங்க. அப்ப 2 இயர்ஸா தானே ஹெல்ப் பண்றீங்க. சும்மா அரசியலுக்கு வராருன்னே நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு பேட்டி கொடுக்குங்களேன். ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்து நீங்க பேச முடியுமா? அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? 40 பேர் இறந்ததுக்குமே அவர் வந்து எதுவுமே பண்ணலையே, அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா தானே போனாரு. 4 மாசம் கழிச்சு அப்புறமா 1 மாசம் கழிச்சு இரங்கல் தெரிவிக்கிறதுல இதுல எல்லாம் என்ன ஒரு நியாயம் இருக்கு?
சரி, யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? யார் கண்டிப்பா வந்து விஜய் வரக்கூடாது, ஏடிஎம்கே வராதுன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலா நான் விஜய் ஃபேன் தான். நான் அவர் படம் எல்லாமே பார்ப்பேன். படம் வேற, அரசியல் வேற. ஆமா, அது ஃபேன் இல்லாததுனால அப்படி பேசுறாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. அவர் நல்ல நடிகர், இதுலயும் நடிக்கிறார் அவரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். தேங்க்யூ. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? டிவிக்கே. டிவிகே. எதனால டிவிகே ஓட் பண்ணீங்க? முன்னால இருக்கிறவங்க எதுவும் செய்யல, இவராவது செய்யலாம்னு பார்க்கலாம். விஜய் எப்படி நல்லா செய்வாருன்ற ஹோப் இருக்கு. நல்லா செய்வாருன்ற நம்பிக்கையில் தான் போட்டிருக்கோம். எப்படி வின் பண்ணிடுவாரா இந்த எலெக்ஷன்ல? முக்காவாசி அவர் தான் வின் பண்ணுவாருன்னு போட்டிருக்கோம். நம்பிக்கையில் தான். சரி, யாரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கட்சி வேண்டாம் போதும்னு யாரு? திமுக வேண்டாம். எதனால? எதனாலலாம் எல்லாமே விலைவாசி ஓவரா ரேட் அதிகமாகி போச்சு. ஒரு மாற்றம் தான். அதனாலதான் திமுக விலைவாசி வேண்டாம். ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோப்புனுடைய விலையே 25 ரூபாய் இருந்துச்சு, இப்ப 36 ரூபான்றாங்க. எந்த பொருளுமே, சாப்பிட்ற பொருள், டிஃபன் பொருள் கூட எல்லாமே ரேட் அதிகமா தான் இருக்கு. இந்த விஜய் வந்தாவது முன்னேறும் நாடு அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசம் போட்டிருக்கோம். டிவிக்கே. டிவிகே. எதனால டிவிகே போட்டீங்க? ஒரு மாற்றம் இருக்கணும் தான். திமுகவே பரம்பரையா இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மாற்றம் இருக்கணும்கோசம் விஜய் சார் போட்டுருக்கோம். யார் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் வருவாங்க, வின் பண்ணி. விஜய் வின் பண்ணிடுவாரா? எப்படி வின் பண்ணா மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? வரும் நினைச்சுதான் போட்டிருக்கோம். சரி, எந்த கட்சி வர வேண்டாம், இந்த கட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வேற வேணான்ற இது இல்ல, ஒரு மாற்றம் வரட்டும். பரம்பரையா கலைஞர் அவங்க அப்பா எல்லாம் இருந்தாங்க. இப்போதைக்கு விஜய் சார் ஒரு மாற்றம் தான் போடுவேன். ஓகே, பரம்பரையா ஆண்ட கட்சி போதும், புதுசா வரணும்ன்றீங்க. புதுசா வந்தா எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அதனால விஜய்க்கு. ஆமா, நல்லா செய்வார நம்பிக்கை இருக்கு, அதனால போட்டு இருக்கோம். நல்லா செய்வார். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவிகே. எதனால டிவிகே வரணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் டிவிகே. டிவிகே வந்து ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. திமுக 0% வாய்ப்பு. அந்த தீ சக்திகளை ஒழிக்க வேண்டும். டிவிகே ஜெயிக்க வேண்டும். இதான் என் கருத்துக்கள், மக்கள் கருத்துக்கள். டிவிகே ஜெயிக்க வேண்டும். டிவிக்கே. எதனால டிவிகே அவுட் பண்ணீங்க? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் விஜய் ஃபேன் வந்து, அதனால எனக்கு விஜய் பிடிக்கன்றதுக்காகவே நான் டிவிக்கே தான் ஓட் போட்டேன். எப்படி விஜய் வின் பண்ணிடுவாரா இந்த எலெக்ஷன்ல? கண்டிப்பா வின் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணுவாரு. ஏன்னா லீடிங்ல அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காருன்னு ஆக்சுவலா வந்துட்டு இருக்கு நிறைய நியூஸ்லாம். அதனால அவர் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், நம்புறேன். இவங்க வரக்கூடாது அப்படின்னு மாதிரி யாரா இருக்குங்க? திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதனால? ஆக்சுவலா நாட்டுல நிறைய இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அதுக்காக நானும் அதுக்கு இது பண்றேன். நிறைய பாலியல் வன்கொடுமை, அங்கங்க போதை பொருள் நிறைய இருக்கிறதுனால, அதனால திமுக வரக்கூடாது, விஜய் வரணும்னு நினைக்கிறேன்.